Hello, I'm Kribakaran from Vellore, former assistant professor of chemistry and karate master. யோகா கற்றுக்கிறதுல எனக்கு ஆர்வம் உண்டு. அதன் பிரகாரம் வேரியஸ் யோகா கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் இந்த யோகா கிளாஸ் சித்தவிருத்தி யோகா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு புது அனுபவத்தை கொடுத்தது. பொதுவாக எல்லா யோகாவும் ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்காக மட்டும் அப்படிங்கிறது இருக்கும். கூடவே மென்டல் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த சித்தவிருத்தி யோகாங்கிறது ஃபிசிக்கல் மைண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது ஆச்சரியமாக இருக்குது. இந்த யோகாக்குள்ளே நான் நுழையிறச்சே எனக்கு சில பேசிக் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. என்னென்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், வாயில் சலைவா செக்ரேஷன் ப்ராப்பராக இருக்காது, ஸ்கின் ட்ரையாக இருக்கும், தென் காலில் கிராக்ஸ் நிறைய இருந்தது. இது போல் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தது. ப்ளஸ் ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்றதும் ஒன்று இருந்தது. ஸோ இந்த யோகா நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு இந்த இஷ்யூஸ்லாம் இருந்து எனக்கு விடிவு கிடச்சிது. யோகா பண்ண ஆரம்பிச்சு ஒரு 3 or 4 டேஸ்லேயே சலைவா செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த 3rd or 4th டேல வந்து நான் நல்ல ஃபுட் இன்டேக் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. நல்ல விதமாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் என்ன டெவலப் ஆகிறத நான் கண்கூட உணர முடிஞ்சது. இது மட்டும் இல்லை, இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறதும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கின் இஷ்யூ ஒன்று சொல்லியிருந்தேன். அந்த ஸ்கின் இஷ்யூக்கு அலோபதியில் ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ப்ராப்ளம் பேர் வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், லைஃப் லாங் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சித்தா மெடிசன் எடுத்த போது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனது. கண்ட்ரோல் ஆகிட்ட மொத்தமும் மறுபடியும் ரெக்கர் ஆக ஆரம்பிச்சது. இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது சித்தா மெடிசன் எடுத்தால் என்ன ரெமடியல் கிடைக்குமோ அந்த ப்ரோக்ரெஷனை நான் இந்த யோகா செய்யும் போதே பார்த்தேன். சித்தா மெடிசன் எடுக்கும்போது டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் தானாக உதிர்ந்து வரும். அதே போல தான் இதுலேயும் யோகா செய்யும் போதே இந்த ஸ்கின்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. சித்த யோகா செஞ்சுக்கிட்டு கூட சித்தா மெடிசன்ஸ் எடுத்த போது நல்ல ரெக்கவரி இருந்துகிட்டு இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லை, லாஸ்ட் டிசம்பரில் எனக்கு ஒரு காலில் அடிப்பட்ட ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆகிட்டு ஹீலில். ஜனவரி மந்த் நான் எழுந்திரிச்சு கம்ப்ளீட்டாக நடக்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த ஃப்ராக்சரான அந்த பீரியடில் கூட ஒரு ஒன் வீக் 10 days பிரேக் எடுக்க வேண்டியது இருந்தது. அந்த பிரேக் எடுத்த பீரியடில் கூட காலை கீழே தொங்க விட்டுக்கிட்டே யோகா செஞ்சுட்டு தான் இருந்தேன். கண்டினியூஸாக யோகா செஞ்சுட்டு இருந்தேன். அதன் விளைவாக எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் குயிக் ரெக்கவரி இருந்தது என்னால் பார்க்க முடிஞ்சது. இது தனி மனிதனாக எனக்குள்ள என்னை சுற்றி நடந்த சேஞ்சஸ் இது. அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பின் அளவு அதிகரித்த மாதிரி தெரிஞ்சுது. சொசைட்டிலிருந்து நம்மளை அப்ரோச் பண்ணக்கூடிய மக்களோட அன்பு அதிகமாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சுது. நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதால என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகிறது எனக்கு கண்கூட பார்க்க முடியுது. என்னோட குழந்தை சின்ன ஃப்ரீக்வெண்ட்டாக அவளுக்கு வந்து ஃபீவர் அண்ட் வீசிங் இஷ்யூஸ் நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 months முன்னாடி வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தது. யோகா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த பிறகுலேருந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து ரொம்ப குயிக்காக ரெக்கவர் ஆகிட்டு, வீசிங் இருந்த போதும் ஆற்று தண்ணியில் 2 மணி நேரம் விளையாடிட்டு வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் குழந்தை நல்லபடியாக விளையாடிட்டு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. இது ஃபேமிலி தாண்டி, காம்பவுண்டை தாண்டி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, என்னோட மிஸ்ஸஸோட அண்ணன் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு ஒரு ஸ்டேஜில். நான் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அவர் ரெக்கவர் ஆகிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச போது அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி பல விஷயங்களை பேசிகிட்டே போகலாம். இது அத்தனைக்கும் காரணமாக இருந்த சித்தவிருத்தி யோகா கொடுத்த அந்த விவேகானந்தர் அவர்களுக்கு நன்றி.